Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths Chapter-8 exercise 8.2ல problem number 8 பார்க்க போறோம். வாங்க என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். The mean and standard deviation of the mark obtained by 40 students of a class in 3 subjects mathematics, science and social science are given below. 3 subject ஓட datas கொடுத்திருக்காங்க. Which of the 3 subjects shown more consistent and which shows less consistent of the mark? தமிழில் பார்த்தலாம். ஒரு வகுப்பில் உள்ள 40 மாணவர்கள் கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் ஆகிய 3 பாடங்களில் பெற்ற மதிப்பெண்களின் சராசரி மற்றும் திட்ட விளக்கம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 3 பாடங்களில் எது அதிக நிலைத்தன்மை கொண்டது மற்றும் எது குறைந்த நிலைத்தன்மை கொண்டது? ஓகேம்மா, சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிவி தான் கேட்டிருக்காங்க. தட் இஸ் மாறுபாட்டுக்கிலும் சிவிக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 இல்லையா, 100%. இதில் நம்ம 3 சப்ஜெக்ட் கொடுத்ததுனால நம்ம வந்து 3 டேட்டாவை எழுதலாம். ஃபஸ்ட்டு டேட்டா வந்து ஃபார் மேத்தமேட்டிக்ஸ் ஓகேம்மா, ஃபார் மேத்தமேட்டிக்ஸ் பார்க்கலாம். ரெண்டாவது இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு மேத்தமேட்டிக்ஸ்க்கு ஃபார்முலா என்னம்மா, இது நம்ம எப்படி ஃபார்முலா எழுதலாம் பாருங்கள். சிவி மேக்ஸுங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி எழுதிக்கிறேன். சிவி எம்னு போட்டுக்கிறேன். சரி, நம்ம எம் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ் கணிதம். அப்போ சிவிக்குள்ள ஃபார்முலா என்ன வரும்? சிக்மா பை எக்ஸ் பார் இல்லையா. சிக்மாங்கிறது யாருமா இங்கே 56, மேக்ஸுக்கு வந்து சிக்மா வந்து 56 டிவைடட் பை எக்ஸ் பாருங்கிறது நமக்கு மாற்றி எழுதிட்டேன். சிக்மாங்கிறது வந்து 12, அப்போ 12 டிவைடட் பை 56 இன்ட்டு 100%. ஓகேம்மா, இது நம்ம ஆர்டினரியாக கட் பண்ணலாம். லாக் மெத்தட்லேயும் கண்டுபிடிக்கலாம். லாக் மெத்தடில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இப்போ லாக் 12 ஈக்குவல் டு லாக் 56 இல்லையா. கட் பண்ணலாம். இப்போ 2ஆலையும் கட் பண்ணலாம், பாயிண்டடாக வரும். ஓகே, எனிவே எது ஈஸியாக இருக்கோ பார்த்துக்கோங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்பர் என்னமா வரும்? இங்கே இந்த பாயிண்ட் இருக்குது, இப்போ ஒரு இடம் மூவ் ஆகுது, அப்போ 1 பாயிண்ட். இங்கே இருக்க பாயிண்ட் ஒரு இடம் மூவ் ஆகுது, அப்போ 1 பாயிண்ட். அப்போ 12க்கு 0 ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். 12க்கு 0 இல்லையாம்மா. அப்போ லாகரிதமில் 12க்கு 0 பார்த்தாச்சுன்னா 0792. அடுத்து 56க்கு 0, அப்போது 7482. இப்போ இதை டிவிஷனில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? மைனஸ் பண்ணுறோம். 2ல் 2 போயாச்சுன்னா 0, 9ல் 8 போயாச்சுன்னா நமக்கு 1, 7ல் 4 போயாச்சுன்னா நமக்கு 3, அண்டு 0ல் வந்து 7 போகாது, ஸோ 1ங்கிறது அங்கே போகும். இப்போ 10ல் 7 போயாச்சுன்னா நம்ம 3.0 -1 நமக்கு -1, அதாவது 1 பார்னு எழுதலாம். இதுக்கு நம்ம ஆன்டிலாக் கண்டுபிடிக்கலாம். ஆன்டிலாக் ஆஃப் 0.3310 இல்லையாம்மா. அப்போ 0.33க்கு 1 இல்லையா, 0.33க்கு 1 2143 2143. அப்போது 2143. இங்கே 1 பார்னு என்ன அர்த்தமா? இன்ட்டு 10 பவர் -1ன்னு அர்த்தம். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து நமக்கு என்ன மூவ் ஆகுது? இங்கே மூவ் ஆகுது ஒரு பாயிண்ட். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள். ஃபைனல் ஆன்சர் வந்து 2, தட்ஸ் இப்படி எழுதிக்கலாம், 0.2143. இதை நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர். இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 0.2443 இல்லையாம்மா. அப்போ என்ன வரும்? 2.2143 இன்ட்டு 100%. அப்போ நமக்கு இதுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 21. மல்டிப்ளை பண்ணும்போது 21.43%. ஸோ இப்போ நம்ம மேத்தமேட்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த சப்ஜெக்ட் என்ன இருக்குது? ஃபார் சயின்ஸ் இல்லையா. அப்போ எழுதலாம் ஃபார் சயின்ஸுக்கு நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கம்மா. இதை நம்ம சிவி, தட் இஸ் சிவி ஃபார் சயின்ஸ் இல்லையா. அப்போ நம்ம இந்த இடத்துல சயின்ஸுன்னு போடலாம். எஸ் ஃபார் சயின்ஸ் சப்ஜெக்ட். அப்போது இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சிவிஎஸ், அப்போ சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு சிக்மா வந்து நமக்கு 14 டிவைடட் பை 65 இல்லையாம்மா இன்ட்டு 100%. இதுக்கு நம்ம லாக் மெத்தடு கண்டுபிடிக்கலாம். எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அது பார்த்துக்கோங்க. பட் லாக் மெத்தடு ஈஸியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுமா, அதனால் லாக் மெத்தட் போடுறேன். இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சர். இது .7 போட்டுக்கலாம். இது வந்து செகண்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சர். அப்போது லாக் மெத்தடு ஃபாலோ பண்ணியாச்சுன்னா லாக் 14 இல்லையாம்மா. அப்போ லாக் 14 ஈக்குவல் டு லாக் ஆஃப் 65. இப்போது இது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்பர் என்ன வரும்? இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது, அப்போ ஒரு இடம் தள்ளி புள்ளி வரும்போது 1 பாயிண்ட்னு வரும். இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது, ஸோ ஒரு இடம் புள்ளி வரும்போது 1 பாயிண்ட்னு வரும். இப்போ 14க்கு 0, லாகில் 14க்கு 0னா 1461. அடுத்து 65க்கு 0,
இப்போ 65க்கு 0னா 8129 8129 சப்ராக்ஷன். ஏன்னா வந்து டிவிஷன் இல்லையா, ஸோ சப்ராக்ட் பண்ணுறோம். ஒன்றில் வந்து 9 போகாது. ஸோ 11ல் 9 போயாச்சுன்னா 2, 5ல் 2 போயாச்சுன்னா 3, அண்டு 4ல் 1 போயாச்சுன்னா 3, அண்டு 11ல் இது வந்து 1 போகாது. ஸோ இங்கேருந்து போகுது. அப்போ 11ல் 8 போயாச்சுன்னா 3 அண்ட் 1 பார் இல்லையாம்மா. அதாவது இங்கே 0 இருக்குது. 0 - 1னா -1. ஓகே, இதுக்கு நம்ம ஆன்டிலாக் எடுக்கலாம். ஆன்டிலாக் ஆஃப் 0.3332 ஈக்குவல் டு, இப்போ பார்க்கலாம் 0.33க்கு 32 இல்லையாம்மா. அப்போ ஆன்டிலாக் ஆஃப் 0.33 33க்கு 33க்கு 3னா 1 2 3 2153 2153 அடுத்து 32 இல்லையாம்மா. 2னா நமக்கு 1 கிடச்சிருக்கு. அப்போ ஆட் பண்ணியாச்சுன்னா 4 2154. அப்போ 2154 இன்ட்டு 10 பவர் -1 வந்திருக்கிறதுனால 10 பவர் இந்த இடத்துல தான் 10 பவர் -1. இதுவும் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து ஒரு ஷிஃப்ட் ஆகுது. அப்போ நமக்கு ஆன்சர் இதில் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், தட் இஸ் 0.2154. இது நமக்கு ஆன்சர். இப்போ நம்ம லாக் மெத்தட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல எழுதலாம். நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 0.2154 இன்ட்டு 100 இல்லையாம்மா, 100%. அப்போது இந்த இடத்துல ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 2 இடத்துல அப்போது மல்டிப்ளை பண்ணி 2 இடத்துல புள்ளி வைக்கும்போது 21.54%. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சப்ஜெக்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் சப்ஜெக்ட் பார்க்கலாம். தேர்ட் சப்ஜெக்ட் ஃபார் சோசியல் சயின்ஸ் இல்லையா, அதை நம்ம எழுதிடலாம். ஃபார் சோஷியல் சயின்ஸ் சரியாம்மா. அப்போ நமக்கு எப்படி எழுதலாம் பாருங்கள், சிவி ஆஃப் எஸ்எஸ்ன்னு போடலாமா. சிவி ஆஃப் எஸ்எஸ்ன்னு எழுதியது எஸ்எஸ்னா சோஷியல் சயின்ஸு. இப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். தட் இஸ் சிக்மா அப்படின்னா நமக்கு 10 வந்திருக்கு. 10 டிவைடட் பை எக்ஸ் பார் வந்து 60 இன்ட்டு 100. இது நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம் பாருங்கள், லாக் மெத்தட் போக வேணும்னு அவசியம் இல்லை. இது கட் ஆகுமா. இப்போ 6ஆல் கட் பண்ணியாச்சுன்னா 100ல் 6னா இதில் கட் பண்ணால் 1, 40ல் 6 36 42, அப்போ 6 36 4, அப்போ 6 போயிட்டே இருக்கும். 6 6ன்னு போயிட்டு இருக்கும். நம்ம அப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரி, நம்ம 2 நம்பரோட ஈக்குவல்ட்டு என்ன வரும், 16.67%. ஓகேம்மா. இப்போ பாருங்கள், அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எது மோர் கன்சிஸ்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு சப்ஜெக்ட், இது வந்து எது மேக்ஸுக்கு, இது வந்து நமக்கு சோஷியல் சயின்ஸுக்கு. எது கன்சிஸ்டன்சி அப்படின்னா, சிவி வந்து எந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குதோ அதுதான் வந்து மோர் கன்சிஸ்டன்சி. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல ரொம்ப கம்மியாக இருக்கிறது இதுதான். அப்போ இதுதான் வந்து மோர் கன்சிஸ்டன்ஸ். சரியாம்மா. இதில் 21.43, இங்கே வந்து 54. அப்போ இதுதான் வந்து இதுதான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து லெஸ் கன்சிஸ்டன்ஸ். ஓகேம்மா. இப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் எழுதிடலாமா. அப்போது என்ன கேட்டிருக்காங்க அவங்க, எது மோர் கன்சிஸ்டன்ஸ் அண்ட் லெஸ் கன்சிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ எழுதலாம் மோர் கன்சிஸ்டன்ஸ் சப்ஜெக்ட் வந்து சிடி. மோர் கன்சிஸ்டன்ஸ் நமக்கு என்னம்மா, சோஷியல் சயின்ஸ். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு கம்மியான பர்சன்டேஜ். அது மாதிரி லெஸ் கன்சிஸ்டன்ஸ் சப்ஜெக்ட் என்ன நமக்கு வருது, எது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இதுதான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா. அப்படின்னா வந்து சயின்ஸ் தான் வந்து நமக்கு சயின்ஸ். அவ்வளோதாம்மா.